உண்மை எந்த முட்டாக்கள் வந்து உங்களை வில்லனாக்குது அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்தபாலன் அவர் தான் ரயில்ல வில்லனாக்குனாரு, அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க சார் அப்படின்னா. இல்ல ரவிமரியா, நீங்க சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளவு காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரேருங்க, நீங்க காமெடிங்க அப்படின்னாரு. சார் வில்லனா ஒரு 10 படம் நடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்களை காமெடி ஆக்க போறாங்க அப்படிங்கும்போது, இல்ல உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு. அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நானே படம் இல்லாம யூனியன்ல உட்காந்துட்டு இருக்கேன். இல்ல சார் நீங்க பண்ணுவீங்க சார், பண்ண போறேன், ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்ட நான் பண்றேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவை சிவகார்த்திகேயன் சார் அறிமுக படத்துல என்னை வந்து ஒரு காமெடியுடன் அறிமுகப்படுத்தினாரு சார். ஆமா, உங்களை ஃபாலோ பண்ணதான் அங்க போனேன், நீங்க உங்களை ஃபாலோ பண்ண விடான்ட்டாங்க. இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கம். ஆக்சுவலா இந்த விழாவை நான் தான் எடுத்துக்கோங்க எழில் சாருக்கு. ஏன்னா எழில் சார் டைரக்ஷன் பண்ண 13 படங்கள்ல 6 படத்துல நான் தான் வில்லன். எழில் சார் வாழ்க்கை வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு பின்பு பிரிக்கிற மாதிரி, கிமு கிபின் பிரிக்கிற மாதிரி, யூனியனுக்கு முன்பு யூனியனுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். எழில் சார் வந்து தொடர்ந்து துல்லாமனும் துள்ளும், பெண்ணின் மனையை தொட்டு, பூவெல்லாம் முன் வாசம், அமுதன், இப்படி படங்கள் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பெரிய பிரேக். தீபாவளி ஒரு பிரேக் வந்துச்சு. பிரேக் வந்தோடனே அவர் என்ன பண்ணாருன்னா அடுத்து படம் பண்ண துடிக்கவே இல்லை. ஒரு அமைதியான இடத்துக்காக வந்து யூனியன்ல வந்து ஒரு பொருளாதார உட்கார்ந்தாங்க. யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்கு, யாரும் வந்து உட்கார்ந்தாலும் அவங்களை எந்திரிக்க விடாது, அந்த சேர் கம் போட்டு வெட்டியிருக்காங்க. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. செல்வமணி சார்லாம் வந்து 20 வருஷமா அவரை எந்திரிக்கவே மாட்டேது சேர். இப்பதான் நான் கம்மெல்லாம் ஒட்டி பிரிச்சு அவரை எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது அடுத்த ஆர் உதயகுமார், பேரரசு சார், இவங்கெல்லாம் வந்து இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த சேவை வந்து ஒரு பெரிய போதை. அப்படியே வந்து உறுப்பினருக்கு அந்த சேவை செய்யும் போது பெரிய போதை ஆகி அப்படியே சட்டத்திலேயே நம்ம அர்ப்பணிச்சிருவோம். ஆனால் எழில் சார் என்ன பண்ணாரு, சேவையும் முக்கியம்தான், அதற்கு மேல என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் சொல்லி அந்த இடத்துல பொருளாதார வேலை பார்த்தாலும் அந்த பொருளாதார பதவிக்கு எவ்வளவு நியாயம் பண்ணினாரோ அதே பேர் ஒரு படைப்பாளனா ஒரு நியாயம் பண்ணிட்டே இருந்தார். அமைதியா ஒரு மணியில செதறனா அந்த மணியை ஒரு அழகான நரம்புல கொடுத்து மாலையாக்குற மாதிரி சின்ன சின்னதா சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல டி பார்ட்டில ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. வழக்கமா எங்க இயக்குனர் சங்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மரியாதை கூட இயக்குனர், யார்ட்டையுமே நம்ம காமெடியா பேச முடியாது. ஒரு பக்கம் விக்ரமன் சார், ஒரு பக்கம் கே எஸ் ரவிக்குமார் சார், பி.வா சார், யார்ட்டையுமே நம்ம வந்து காமெடியா பேச முடியாது. எனக்கு வந்து அப்பதான் செல்வமணி சார் பழக்கம். ஆனா அவர் பயங்கர காமெடி சென்ஸ் சொல்றது எனக்கு அப்ப தெரியல, அவர்கிட்ட நான் சீரியஸா தான் பேசுவேன். காமெடியா பேசக்கூடிய ஒரே அடையாளம் தான் எழில் சார் தான். நான் பாட்டு அவர் பக்கத்துல இருக்கும்போது அடிச்சு நான் பாட்டு எனக்கு என்ன, என்னுடைய மூஞ்சுக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் வந்து இப்ப காலேஜில் வந்து பெரிய என்டர்டைனர். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எல்லாம் பிக்னிக்கே போக மாட்டாங்க. காலேஜில் வந்து வீக்லி 2 days வந்து படத்துக்கு போன 4 ஷோ கன்னியூ பண்ண பார்ப்போம், என் கூட தான் பார்ப்பாங்க. நான் எல்லாம் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன், இது யாருக்குமே தெரியாது. அந்த வழக்கு நான் என்ன பண்ணேன், இந்த தீபாவளி ப்ரோக்ராம் இஷ்டத்துக்கு ஏதோ டைலாக் போட்டே இருக்க மாட்டோம். எதுக்கு இருந்தாலும் ஒரு சீரியஸத்தை கேட்டு இருந்துச்சு, யாரெல்லாம் சிரிக்கிறது பார்த்தா எழில் சார் சிரிச்சே இருப்பாரு. எதுக்கு இருந்தாலும் சிரிச்சே இருந்தார். கண்டினியூவா ஒரு 5 நாள் தொடர்ந்து சிரிச்சே இருந்தாரு. ஒரு நாள் கேட்டாரு, உண்மை எந்த முட்டாக்கள் வந்து உங்களை வில்லனாக்குது அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்தபாலன் அவர் தான் ரயில்ல வில்லனாக்குனாரு, அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க சார் அப்படின்னா. இல்ல ரவிமரியா, நீங்க சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளவு காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரேருங்க, நீங்க காமெடிங்க அப்படின்னாரு. சார் வில்லனா ஒரு 10 படம் நடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்களை காமெடி ஆக்க போறாங்க அப்படிங்கும்போது, இல்ல உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு. அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நானே படம் இல்லாம யூனியன்ல உட்காந்துட்டு இருக்கேன். இல்ல சார் நீங்க பண்ணுவீங்க சார், பண்ண போறேன், ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்ட நான் பண்றேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவை சிவகார்த்திகேயன் சார் அறிமுக படத்துல என்னை வந்து ஒரு காமெடியுடன் அறிமுகப்படுத்தினாரு. என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பத்தி தெரியும், ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவனை பத்தி தெரியும். அதே போல என்னுடைய திறமையை முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள் மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வேலனுட்டா வெள்ளக்காரன், சரவணன் இருக்க பயமேன், ஜெகஜால கல்லாடி, இன்னைக்கு தேசிங்க ராஜா 2. எனக்கு பெரிய அதிசயம் என்னன்னா, தேசிங்க ராஜா 1லையும் நான் தான் இல்லை, தேசிங்க ராஜா 2லையும் நான் தான் இல்லை. ஹீரோ ஒரு படத்தோட பார்ட் 1 பார்ட் 2ல ஹீரோ தானே இருக்கலாம், பார்ட் 1ல அவர் தான் ஹீரோ, பார்ட் 2ல இவர் தான் ஹீரோ. ஆனா வில்லன் வந்து கேள்விப்பட்டீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல பார்ட் 1ல ஹீரோ இருப்பாரு, பார்ட் 2ல ஹீரோ இருப்பாரு, பார்ட் 3யோட ஹீரோ இருப்பாரு. ஆனா வில்லன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வேற ஆள் தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த ராசி பார்ட் 1லையும் நான் தான் வில்லன், பார்ட் 2லையும் நான் தான்.
எலி சார் எப்படின்னா எல்லாருமே மிஸ்டர் கூல் அண்ணன் வேற கொளுத்தி போட்டு போனாரு உதயகுமார் அண்ணன் ரயில்வே சொன்ன தம்பி உங்களை பத்தி நான் பாட்டு நடிச்சுட்டே இருப்பேன் தன்னை எலி சார் எடுத்துக்கிட்டே இருப்பாரு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சத்தியமா அப்படிலாம் இல்ல சார், நீங்க பாட்டு கொளுத்தி போட்டுறாதீங்க. எழில் சாருக்கு தெரியும் அவர் உள்ளுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனுக்குள்ள விளையாடுறான்னு தான் பாப்பாரு. ஒரு பிட் எக்ஸ்ட்ரா போட்டாலும் வந்துருவாரு. ரவி 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 அப்படி மெதுவா வந்துருவாரு கிட்டக்க. அவர் வழியா முருகன் சார் வருவாரு. முருகன் சார் வழியா நம்ம ஞானசேகர் சார் வருவார். வந்துச்சு அது கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு வழியில அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் எல்லாரும் சொன்ன ஒரு ஸ்டேஜ் ஒரு நடிகர் சொன்னாரு, அவர் பேர் சொல்ல விரும்பல. எலி சார் அப்படியே ஜாலியா உட்காந்துருப்பாரு, அபார்ட் நடிச்சிட்டு போனேன். சத்தியமா பிள்ளை இல்ல, ஜாலியெல்லாம் உட்காந்தா தொடர்ந்துல வெற்றி கொடுக்கவே முடியாதுங்க. ஒரு சீரியஸ் எடுத்து கிளைமாக்ஸ் எவ்வளவு முக்கியமோ அப்படி ஒரு காமெடி படத்துக்கு ஒவ்வொரு சீன் முக்கியம். சீரியஸ் சீனுக்கு வந்து படத்துல இருந்து உட்கார்ந்துருக்கான், அழுகுறானா உட்கார்ந்துருக்கானா தூங்குறானா ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஸ்கிரீன்ல ஒரு காமெடி சீன் ஓடுனா கைத்தட்டு வந்தே வேணும், கைத்தட்டு அந்த சீன் பிளாப். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தா தொடர்ந்து காமெடி படங்களை பண்ணி இன்னைக்கு வந்து தேசிய ஒன்னு எடுத்ததே 2 எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சாருக்கு ஐடியா வந்திருக்கு. பெரிய கிளவரான ஆள். எல்லாம் சொன்னாங்க இன்ஃபினிட்டிங்கிற தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னாங்க பார்த்திபன் சார். அவர் எவ்வளவு பெரிய கிளவர்னா, இந்த படத்துடைய கதை வேற, இதுக்கு தேசிய 2 வச்சு அது பெரிய கேப்சர் பாயிண்ட் சொல்லி அந்த டைட்டில் வாங்குறது அவ்வளவு தூரம் பாடுபட்டு அந்த டைட்டில் வாங்கினாரு. அதுக்கப்புறம் இது எப்படி டபுள் ஆக்கி வச்சாரு. இல்ல சார் நீங்க திரும்ப கொஞ்சம் தடவை ஆச்சு, 20 வருஷம் ஆச்சா, இது பெரிய பிளஸ் ஆச்சு, விஐபி எல்லாம் கூப்பிடலாமே, இதே ஒரு ஃபங்க்ஷன் போடு. அப்புறம் வேற என்ன பண்றீங்க, போஸ்ட் ரிலீஸ் பண்ணலாமே, ஒரே கல்யாணம் 2 மாங்க 3 மாங்க அடிக்கிறேன். கேப்சர் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஆச்சு. இப்ப இவர் எஸ்ஏ சார் பேசுறதா பெரிய கண்டென்ட். நாளைக்கு அவர் சார் எஸ்ஏ சார் பேசுறதா நாளைக்கு வந்து இந்த தேசிய 2ல வந்து பெரிய கண்டென்ட் எனக்கு தெரியும். அவர் பேசும்போது எனக்கு பக்கு போச்சு, அடுத்து நம்ம பேச போறோம், இதெல்லாம் வருமா வராதா அப்படிலாம் இருக்கு. நான் செல்வம் சார் சார் எனக்காக உட்காந்துங்க சார் எனக்காக உட்கார சொன்னேன். ஆனா சரியான கண்ணு கிடைச்சா உங்களுக்கு, அதான் சின்னவங்க சொல்லுவாங்க பெரியவங்க கேட்கணும். மச்சான் இது மச்சான், எனக்கு எல் சார் வந்து எப்பயுமே அவர் அவர் வந்து எனக்கு எங்களுக்கு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, ஒரு படம் விட்டு ஒரு படம் தான் இல்லை தெரியுமா உங்களுக்கு, கண்டிப்பா நடிக்க முடியாது. எங்க அக்ரிமெண்ட் ஒரு படத்துல இருப்பேன், அடுத்த படத்துல இருக்க மாட்டேன். எனக்கே தெரியும், நான் கூப்பிடவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன். 3ஆவது படம் கால் வந்துடும். ஏன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ ஒரு படம் விட்டு ஒரு படம் வரும்போது நான் வெறியோட வருவேன், பசியோட வருவேன், பின்னிடா பெனஞ்சிரன்னு வருவேன். எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு. நான் எப்படின்னா என்னுடைய சீன்ல மட்டும் நான் கோத்துட்டே இருப்பேன் மணி மாதிரி. ஏதாவது நான் குளிச்சாலும் சாப்பிட்டாலும் பல்லு விளக்குனாலும் எனக்கு சீன் மட்டும் மண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஹேபிட் எனக்கு. அது நான் படிச்ச பள்ளிக்கூடத்தில் நான் கத்துக்கிட்டேன். எல் சார் என்ன பண்ணுவார்னா, என் மேல அதிகமா நம்பிக்கை வைப்பாரு, ஓவரா கம்ப்ளைண்ட் வைப்பாரு. எனக்கு தெரியும் சார் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்ம நம்பி படிப்பாரு, எனக்கு தெரியும். இந்த சீன் அவர் மிரட்டுவார் பாருங்க, மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு பாருங்க, எனக்கு தெரியும். அதனால கேரவல்ல மத்தவங்க மேல நான் ஜாலியா இருக்கவே மாட்டேன். அது முருகன் சாருக்கு தெரியும். முருகன் சார் பேப்பரை வந்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் வரவே மாட்டார். அந்த நம்பிக்கை அவருக்கு எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு படத்துல 6 படம் விழா நடிச்சிட்டு இருக்கேன். என் கூட வந்து சிங்கமுடி பங்காளி, நம்ம சிங்கமுத்தண்ணன், இப்ப உதயகுமார் அண்ணன், நம்ம PC அன்பழகன் சார், என்னுடைய குருநாதர் C ரங்கநாதன் சார், இப்படி சாயிரமணி சார், எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கான படம் மட்டுமல்ல, இந்த படத்துல ஒரு இயக்குனர் சங்கமே பாதி நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கத்துல இருந்தா அப்படியே வாழ்க்கை போயிடும். ஆனா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம், வாழ்க்கை கிடைக்குங்கிறது நான் ஒரு உதாரணம். அங்க இருந்தா அந்த வாய்ப்பை நான் பெற்றேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் கடந்த காமெடிக்கு புள்ளியா சொல்லி போட்டது நான் தான் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி MR ராதன் இருந்தாங்க, அசோகன் சார்ல இருந்தாங்க, அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு நான் தான் ஏன் சொல்றேன், நான் தான் இல்ல, இந்த நான் தானுக்குள்ள கமல்ஹாசன் உங்களையும் நான் சொல்ற மாதிரி, கமலா சார் சொல்ற மாதிரி இந்த நான் தான் இருக்கிறது வந்து எங்களுடைய எழில் சார். அந்த நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எழில் சார் நல்லா இருக்கணும், நான் வளரணும் அப்படின்னா எழில் சார் நல்லா வளரணும், நான் ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா எழில் சார் என் கூட சேர்ந்து 100 வயசு வாழணும் அப்படின்னு எல்லாம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir, thank you so much.